ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 9 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அபிக்கு வந்து ராகு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்தோன்னே அபி ரொம்ப சந்தோஷத்தில் இங்கே ஓடி வராங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு வந்து அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் போன பிறகு உங்கள் நினப்பாவே நான் இருந்தேன். அப்போ வந்து அக்காவும் பாட்டியும் தான் என்னை வந்து சரி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில மது வந்தா அவ தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவளும் என்னை விட்டு போயிட்டா. அப்புறமா ஒரு நாள் கனவுல மதுவோட இதுல வந்து அபி வந்தா. அப்புறமா நான் அபி தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவ ஏமா அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டா, அந்த லெட்டர் எழுதாம இருந்திருந்தா, அன்னைக்கு நான் அந்த மாதிரி பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் பண்ண நினைச்சவள நான் எப்படி மன்னிக்க முடியும்? இன்னைக்கு நான் அவளை விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட நேரடியாவே கேட்கிறா. அவ கவலைப்படுறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி துரோகம் பண்றவள நான் எப்படி விஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப மனசுடைஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து அனு வந்து ஓடி வந்து அபி வந்து ஓடி வந்து அனு கிட்ட வந்து அந்த சிலையை காட்டினோடனே இப்போ அனு வந்து அவங்க வேற அந்த அந்த முருகன் சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க. இவ திரும்பினா அதை பாத்துருவாளே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால திரும்ப விடாமையே பேசிட்டே இருக்கிறாங்க. ஆகாஷ் வராரு. இப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து அணுக்கு ஒரு சாமி சிலை அப்படின்னு சொன்னோடனே அனு கண்ண கண்ண காட்டுறாங்க. சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்து அபிக்கு வந்து இந்த இந்த முருகன் சிலை வாங்கி கொடுத்துருக்கிறாரா, கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னே இப்ப ஆகாஷ் அப்படியே அமைதியாயிடுறாரு. இப்ப அனு போன பிறகு ஏன் உங்க அண்ணன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, இதை தூக்கி எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும், அப்புறம் அவ பார்த்துட்டா கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி அனு வர சொல்றாங்க. இப்ப அணுவோட ரிசல்ட்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனு வந்து ரிசல்ட்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அபி வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு ரெடியா இருக்காங்க ரிசல்ட்டுக்காண்டி. அப்புறமா நல்ல மார்க் வந்துருச்சுன்னொடனே எல்லாருக்குமே குலாப் ஜாம் ஊட்டுறாங்க. ராகவுக்கு ஊட்டும் போது ராகவ் அப்படியே பாக்குறாரு. அப்போ பாட்டி விற்கிறத பார்த்தோன்னே வாங்கிக்கிறாரு. இப்போ முரளி வர்றாங்க. அப்போனே அவங்க சின்ன ஆகாஷோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் குலாப் ஜாம் கொடுத்துடலாமா, முரளி தம்பிக்கும் கிருஷ்ணாக்கும் கொடுன்னொடனே இப்ப அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு ஆனோடனே இப்போ அவர் கிருஷ்ண மனசுக்குள்ளே அப்படியே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி சந்தோஷத்துல இருக்கிறாரு. அப்படி வேகமா வந்து கால் தட்டி அது கீழே விழுற மாதிரி கீழே போட்டுருந்தாங்க. ஐயோ குலாப் ஜாமுன் காலியா போயிடுச்சு, நானே கொஞ்சமா தான் செஞ்சேன், இன்னொரு நாள் செய்யும்போது உங்களுக்கு தரேன், எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல எனக்கு கால் தட்டிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்ப சுந்தரி என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு ஃபுல்லா நக்கல் தான் இருக்கு இந்த பொண்ணுக்கு, இது சீக்கிரம் கரைச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. அக்காவும் தங்கச்சி ஒவ்வொருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அபி வந்து ரூம்ல போயிட்டு ராகவ் தூங்கிட்டு இருக்கிறாரு. பேக்குள்ள இருந்து அந்த டைரியை எடுத்துடுறாங்க. அப்ப டக்குன்னு ராகவ் அப்படிங்கிறாரு. அந்த டைரியை தூக்கி கீழே போட்டுட்டு அமைதியா உட்காந்துருக்கிறாங்க. ராகவ் எந்திரிச்சு பாக்குறாரு. அதோட என்னோட பீஸை ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.